வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 9/12/2024 திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும், தோல்வி ஜெயத்தில் முடியும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். விவேகானந்த மகரிஷி சொல்லும்போது அழகை ரசி அடைய விரும்பாதே என்று விவேகானந்த மகரிஷி சொல்றாங்க. சாமிஜி சொல்லும்போது அன்பு ஊற்று இருபேரிடையே பெருக வாழ்த்தலோடு இன்முகம் பொறுமை தகைமை தியாகம் காட்ட வேண்டும். தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் இல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை என்று சொல்றாங்க. இன்னொரு கவிதையில ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பமரா இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவாகும் எவர்மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்புக்கொள்வோம் வினைப்போக்கும் மறந்து ஈதே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும். ஏற்பு பிறர் தூட்டுதலுக்கும் மனம் உயர்த்தி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்குறாங்க. சாமிஜி நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க? அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும், தோல்வி ஜெயத்தில் முடியும்ங்கிறாங்க. அழகு ஒவ்வொரு ஜீவராசிகள்லையும் அந்த மனிதர்களில் எடுத்துக்கிட்டோன்னா குழந்தை பிராயம், அப்புறம் வளர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு சூழல், அப்புறம் இளைஞன், அதுக்கப்புறம் வயோதிகம். இந்த நிலைகளில் பார்த்தா நம்முடைய அழகானது மாறிக்கொண்டே இருக்கு. நம்முடைய அழகு தோற்றம் என்பது அந்த காலகட்டங்களில் எப்படி மனிதர்களுக்கு இருக்கோ அதே போல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் தாவரம் முதல் கொண்டு 2 அறிவு புழு, எறும்பு, பாம்பு, அதே போல விலங்குகள் எல்லாத்திற்கும் அந்த ஜீவராசிகளுக்கும் அந்த அழகானது மாறிக்கொண்டே இருக்கு. விவேகானந்த மகரிஷி என்ன சொல்றாங்க? அழகை ரசி, எல்லாத்தையும் நீ ரசி, ஆனால் அதை அடையணும்னு விரும்பாத. ஏன்னா எல்லாமே இறைநிலையினுடைய தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலரம் என்ற அந்த முத்திறன்களில் தான் ஓரறிவு முதல் கொண்டு ஐயறிவு விலங்கு வரையில் 6வது பரிணாமத்தில் மனிதன் இந்த பூமியில் தோன்றி இருக்கிறான். எல்லா ஜீவராசிகளையும் நீ என்ன பண்ணணும்? ரசிக்கணும், ஆனால் அதை அடைய விரும்பக்கூடாது. அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும். நாம் எல்லா ஜீவராசிகளும் பார்த்திங்கன்னா எல்லா தோற்றங்களும் ஜடப்பொருட்கள் உயிர் பொருட்கள் அனைத்தும் அன்பும் கருணையுமாக இறைநிலையே அது நடுநாயகமாக இருந்து அதை சுற்றியும் இருந்து அன்பும் கருணையுமாக அதை பாதுகாத்து கொண்டு இருக்கு. ஒரு ஊற்று நீர் இருக்கு, அந்த கேணியில் அந்த நீரானது ஊறிக்கொண்டே இருக்கும். அதுபோல் நாம் நம்முடைய இல்லத்திலையும் சுற்றம் ஓர் உலகு என்று சொல்லக்கூடிய எல்லா வகையிலையும் நாம் அன்போடு நாம் மிக மற்றவர்களோடு ஒரு புரிதலோடு நாம் வாழும்போது அது சிறப்பு. அன்புக்கும் பாசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இப்போ ரெகுலராக ஒரு திருமணமான பெண்ணை ரெகுலராக அவங்க காலையில் எப்பவுமே 6:30 மணி 7 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. முதல் நாள் இரவு அவங்க உறவினர்களெல்லாம் வந்திருக்கிறாங்க. நெருக்கமான அவங்க குடும்ப உறவினர்கள் வந்ததுனால அன்றைக்கு எப்போ பால் வரும்னு 4 மணிக்கு பால்காரங்க பால் கொண்டு வந்து கொடுத்த உடனே ஆவி பறக்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அது ரெகுலராகவே வந்ததுலேருந்து அந்த பெண் செய்திருந்தா அது அன்பு, அன்றைக்கு மட்டும் செய்வது பாசம். அந்த அன்பு நம்ம அன்போடு நாம் குடும்ப வாழ்க்கையிலையும் மற்றவர்களோடு இணக்கமாக இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுக்கும். சாமி என்ன சொல்கிறாங்க? தோல்வி ஜெயத்தில் முடியும். நம்முடைய வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய வினை பயனுக்கு ஏற்றாற்போல தான் நம்முடைய வெற்றி தோல்விகள் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு நிலை தான் தெய்வீக நிலை. நம்முடைய தோல்வி என்பது நம்முடைய ஜெனட்டிக் பதிவுகளின் அடிப்படையில் நமக்கு நிகழ்கிறது.
அப்போ நாம் அதை வாழ்த்து காப்பு மூலமாக நாம் வாழ்த்தி காப்போடு நம்ம வாடும்போது அது காலத்தால் அந்த ஜெயமாக நம்முடைய வெற்றி வாழ்க்கையில் வெற்றியாக அது முடியும் என்பதை புரிந்து கொண்டு நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றது, அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும், தோல்வி ஜெயத்தில் முடியும். இதை நாம் மனதில் நிறுத்தி நாம் வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.